ஸோ ஹேர் ஃபால் அண்ட் ஹேர் லாஸ் போத் ஆர் டிஃப்ரெண்ட். சம்மர்னால ஸ்வெட் அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய பேர் இப்போ ஜிம்முக்கெல்லாம் போகிறாங்க. ஸோ அந்த ஸ்வெட் அப்படியே இருக்கும்போது ஹேர் ஃபால் அதிகமாகும். ஸோ கண்டிஷனர் இஸ் hair transplantation is an option, but before going to hair transplantation, first you have to see an ideal age, and also we have to see how is the donor area on some supplements, or they are having some cardiac problems. We have to see that also. That is also a consideration here, and along with that, from the first to last, எல்லாமே நம்ம கிளினிக்ல தான் நடக்கும். We are not going anywhere. We are not hiring any OTs anywhere. Full body laser also heat சுத்தமாக தெரியாது. ஸோ இந்த டிப்பு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கூலிங் டிப். ஓகே, ஸோ நம்ம பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த பிஆர்பிக்கும் ஏர் ட்ரான்ஸ்ஃபருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு? பிஆர்பி இஸ் பேசிக்லி வந்து நான் இன்வேசிவ். இந்த ஃபேஸ் பிஆர்பி அப்படின்னா என்ன? Face PRP is basically to boost the collagen, and also if they want a glow, let's say they are the upcoming bride, 2 daysல இல்ல 3 daysல ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த சமயத்துல எனக்கு இன்ஸ்டன்ட் க்ளோ வேணும். Instant glow, basically we have few treatments like டாக்டர், இப்போ அன்வான்ட் ஹேர்லாம் இருக்கு இல்லையா, அது ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய ஆட்லேயுமே நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நிறைய பேர் வேக்சிங் த்ரெடிங் பண்ணுறாங்க. பட் அது பண்ணதுக்கப்புறம் தெர் இஸ் லாட் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் அண்ட் இன்ஃபெக்ஷன். ஸோ வி டோன்ட் ஹாவ் டு லைக் அந்த பெயின்ஃபுல் ப்ரொசீஜரை எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. கொஞ்சம் ப்ளம்பி லிப்ஸ் வேணும், கொஞ்சம் திக்காக வேணும், ஷார்ட்டர் லிப்ஸ் இருக்கிறவங்களுக்கு, ஸோ அந்த பீப்புளுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபில்லர்ஸ் கொடுக்க முடியும். டாக்டர், இப்போ இந்த மைக்ரோ ப்ளீடிங் அப்படிங்கிற விஷயம் வந்து நிறையவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். நிறைய ஐப்ரோஸ்லாம் பண்ணுவாங்க, பட் தேர் நாட் கெட்டிங் அ ப்ராப்பர் ஷேப். ஸோ அதனால அந்த ப்ராப்பர் ஷேப் வேணும், இல்லை ரொம்ப கொஞ்சம் பிளாக்காக வேணும். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி அஃபோர்டபுள். நினைக்கிற மாதிரி ஒரு ப்ரொசீஜருமே வந்து ரொம்ப காஸ்ட்லி கிடையாது. வி ஆர் ஹேவிங் another option called as cosmetic hair system. ஸோ அது புரிகிற மாதிரி சொன்னால் நம்ம நேச்சுரல் ஹேர்ஸ் யூஸ் பண்ணி Taste the Daily. Hi, this is Vijay Rakshaya Parthi. ஒவ்வொருத்தருக்குமே செல்ஃப் க்ரோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த வகையில் நம்மளுடைய ஹேராக இருக்கட்டும், நம்மளுடைய ஸ்கின்னாக இருக்கட்டும், எப்படி மெயின்டைன் பண்ணணும், இந்த ஹேர் டிரான்ஸ்ஃபார்ம்லாம் பண்ணுறது ரொம்ப காஸ்ட்லியாக, இப்படி நமக்குள்ளார இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க எஃப்ஐ கிளினிக் டாக்டரான அஸ்வதி அவர்கள் தான். ஹாய் டாக்டர், என்னுடைய ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஹேரை எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? சம்மர்னால ஸ்வெட் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் யூ ஹாவ் டு வாஷ் யுவர் ஹேர் 2 to 3 times a week. ஸோ நிறைய பேர் இப்போ ஜிம்முக்கெல்லாம் போகிறாங்க. ஸோ அந்த ஸ்வெட் அப்படியே இருக்கும்போது ஹேர் ஃபால் அதிகமாகும். So first thing is you have to wash it 2 to 3 times, and also it's better to use the sulfate free shampoos. நிறைய chemicals படும்போது again hair fall ஜாஸ்தி ஆகும். So அதனால always use sulfate free shampoos, and along with that you have to not forget to use the conditioners. So conditioner is must after shampooing, and also if possible நீங்க daily ஒரு hair serum யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். ஹேர் லாஸ் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் வந்து நிறைய பேருக்கு என்ன ஒரு டவுட்டாக இருக்குன்னா, இந்த ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா வேண்டாமா, இதில் நிறைய டவுட் இருக்குது. இதில் அப்படி என்னென்ன ப்ளஸ் இருக்கா, நெகட்டிவ்ஸ் இருக்குது, அதை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா? Hair transplantation is an option, but before going to hair transplantation, first you have to see if other treatments are possible. Like இப்போ நிறைய non-invasive treatments வருது. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு if it's not working, then you can go for a hair transplantation. And also hair transplantationக்கு there is an ideal age, and also we have to see how is the donor area. இப்போ டோனர்னு சொல்கிறது வந்துட்டு ஹெட்டோட பேக் சைட். ஸோ அந்த ஏரியா நம்ம பார்க்கணும், அங்கே வந்து எப்படி இருக்க ஃபாலிகல்ஸ் ஹெல்த்தியாக இருக்கா, இல்லை எத்தனை கிராஃப்ஸ் அங்கேருந்து எடுக்க முடியும். ஸோ there is an ideal age, and also their health condition matters. If they are on some supplements, or they are having some cardiac problems, we have to see that also. That is also a consideration here, and along with that other factors இருக்கு. So first they have to go to a doctor, check how is their scalp, and if the donor area is really good, அங்கேருந்து எடுக்க முடியும்னா we can take it from there. And for some clients we have to take from the chest hairs also. இப்போ donor area வந்து எப்படி சொல்கிறது, if we are not able to take அவ்வளோ ஃபாலிகல்ஸ் இல்லை, கிராஃப்ஸ் எடுக்க முடியாதுன்னா we have to also take from the chest hairs. So that is how it is. But initially we can go for treatments like non-invasive treatments like PRP, GFC, and then if it's really not working, then they can go on to hair transplantation. நம்ம எஃப்ஐ கிளினிக்கில் எத்தனை பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேருக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்குது? நிறைய பேருக்கு பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வில் பி ஸ்டார்டிங் வித் PRP, அண்ட் நிறைய பேருக்கு அதுலேயே வந்துட்டு ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ தே டோன்ட் ஹாவ் டு கோ டு டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ அவங்க நினச்சிட்டு வருவாங்க டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் ஒன்லி ஆப்ஷன் தான், பட் இட்ஸ் நாட் லைக் தட்.
sometimes we tell that they have some nutritional deficiencies nalla hair loss irukum. So when we are doing this PRPO illa GFCO, along with that we'll be giving supplements and also we'll be giving a diet chart. So idella maintain பண்ணும்போது their hair fall will set back. So அந்த மாதிரி clientsக்கு it's not necessary at all. Other than that எப்படி சொல்றது, the ஒரு ஸ்டேஜ் 7 இல்லை ஒரு ஸ்டேஜ் 6 போகிறப்போ தான் நமக்கு வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ரொம்ப கம்பல்சரியாக தேவைப்படும். இந்த பிஆர்பிக்கும் ஏர் டிரான்ஸ்ஃபருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? பிஆர்பி இஸ் பேசிக்லி வந்து நான் இன்வேசிவ். சொல்ல போனால் இட் இஸ் நாட் அ சர்ஜிக்கல் மெத்தட். ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் கம்ப்ளீட்டாக சர்ஜிக்கலி வி ஆர் டூயிங். பிஆர்பின்றது வந்து லெட்ஸ் சே ஃப்ரம் கிரேட் 1 to 3 இருக்கிற கிளைண்ட்ஸுக்கு வந்து நம்ம சஜஸ்ட் பண்ண முடியும். And that is a very initial stage of hair fall down. It's not about hair loss. So hair fall and hair loss both are different. Hair fall இருக்கிற கிளைண்ட்ஸுக்கு வந்து நம்ம பிஆர்பிஓ இல்லை ஒரு ஜிஎஃப்சிஓ சஜஸ்ட் பண்ணலாம். பட் if it is hair loss, it's going beyond a stage 5 or stage 6, then PRP will not work. ஸோ அந்த டைமில் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் நம்ம கொடுக்க முடியும் அந்த கிளைண்ட்ஸுக்கு. ஸோ பேசிக்லி பிஆர்பி இஸ் லைக் வி ஆர் டேக்கிங் பிளட் அரௌண்ட் 15 to 18 ml எடுத்து அது சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ் பண்ணுறதுனால the plasma we are getting out of it, அது centrifuge பண்ணிட்டு we are taking the plasma. This plasma contains growth factors and that growth factors is required for our scalp. ஸோ அதை நம்ம கொடுக்கும்போது the blood supply is becoming more and also the nutrients in that is also becoming more. ஸோ அந்த இது கொடுக்கறது மூலயமா the hair fall வந்து ஸ்டாப் ஆகும். இனிஷியலி ஒரு 2 or 3 sessions எடுக்கும்போது it's automatically getting stopped. And along with that supplements எடுக்கிறோம், we are giving serums. So all together it's a combination along with their diet and lifestyle. That lost hair நம்ம திரும்ப கொடுக்க முடியலனாலும் பிஆர்பி மூலமா whatever hair fall has happened, we can reduce the hair fall. Okay. To a greater extent. இந்த ஃபேஸ் பிஆர்பி அப்படின்னா என்ன? Face PRP is basically to boost the collagen. Okay. Well, let's say face PRP is also for the acne scars. ஸோ கொஞ்சம் டீப்பராக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் செஷன்ஸ் மூலமாக அந்த ஸ்கார்ஸை வந்துட்டு யூ cannot make it completely go, பட் ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் நம்ம ஃபேஸ் பிஆர்பியில் கொடுக்க முடியும். ஸோ பேசிக்லி ஃபேஸ் பிஆர்பி இஸ் ஃபார் த ஆக்னி ஸ்கார்ஸ். ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்களுக்கு அதை எடுக்கும்போது good results are there with that. So அதுமே சேம் இந்த PRP process, we are taking blood, centrifuging, taking the plasma out of it, and this plasma is containing the growth factors. So அது வந்து we are injecting. So little by little inject பண்ணும்போது the collagen is boosting up. So Okay. and also this gives a glow to the face. இந்த ஃபேஸ் பிஆர்பியில் வந்து நம்ம பிளாஸ்மாவை செப்பரேட் பண்ணி வந்து ஃபேஸில் இன்சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க இல்லையா? அது பெயினாக இருக்குமா ஆக்சுவலி? இல்லை, we will be applying டாப்பிக்கலாக வந்து anesthesia அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 minutes வெயிட் பண்ணுவோம். ஆஃப்டர் தட் லிட்டில் பை லிட்டில் அண்ட் ஆல்சோ சின்ஸ் we are using insulin syringe, அது வந்து இட்ஸ் வெரி syringe will be very minute. ஸோ அது இன்சர்ட் பண்ணுறதுனால பெருசாக உங்களுக்கு வந்து பெயின் எதுவும் தெரியாது. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் பெயின்லெஸ் ப்ரொசீஜர் only. அதிகபட்சமாக இந்த ஃபேஸ் பிஆர்பி பண்ணுறவங்க எதுக்காண்டி இங்கே பண்ண வருவாங்க? Basically that is for acne scars. Okay. And also if they want a glow, let's say they are the upcoming bride, but they're having around 6 to 8 months of time. Okay. So for that to boost their collagen, they take this treatment. But other than that, it is only for the people who are having acne scars. ஓகே, இப்போ நான் இன்ஸ்டன்ட் க்ளோக்காண்டி என்ன பண்ணுறது? இப்போ எனக்கு ஒரு 2 டேஸில் இல்லை 3 டேஸில் ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த சமயத்தில் எனக்கு இன்ஸ்டன்ட் க்ளோ வேணும் அப்படின்னா அந்த சமயத்தில் நான் என்ன பண்ணணும்? For instant glow, basically we have few treatments like Hydra Facial, chemical peels and carbon peel laser. So these are like for instant glow. Adliyum chemical peels la sollumbodhu we are having yellow peel. That is basically for, that is also called as party peel. So next 2 days or 3 days la function varumbodhu that peel really works. So நம்ம clients வந்துட்டு அதுதான் எடுப்பாங்க. டாக்டர், தென் இந்த ஸ்கின் பிரைட்னிங்காக நிறைய பேர் வந்து ஐவி மூலயமா இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறாங்க இல்லையா? ஸோ இது எந்த அளவுக்கு நமக்கு நல்லது அண்ட் இது ஃபஸ்ட் நமக்கு நல்லதா இது? Yes, it's completely safe actually. அது நம்ம Glutathione IV ன்னு சொல்லுவோம். ஸோ அது பேசிக்லி ட்ரிப்ஸ் மூலியமாக தான் எடுக்க போகிறோம். ஸோ we're not giving a direct shot into our body. ஸோ ட்ரிப்ஸ் மூலியமாக கொடுக்கும்போது it is a very slow process, ஸ்லோவாக போகும். And it's really safe also. And we're having particular dosage for that. Okay. So அது அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது, கம்மியாகவும் கொடுக்கக்கூடாது. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ். ஸோ when you're going to a doctor, அவங்க வந்து கரெக்டாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க, உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க இவ்வளோ தான் எடுக்கணும்ன்ட்டு. ஸோ we are having a particular dosage and also இதுக்கு அதர் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா we are having like it's an internal cooling system. So it is really good. அது வந்து ஒரு liver detoxification சொல்லுவோம். It is detoxifying the body. ஸோ அலாங் வித் எப்படி சொல்கிறது, நமக்கு அந்த க்ளோன்னு தனியாக இல்லாமல் இட் இஸ் ஆல்சோ ஹேவிங் ஆர் இன்டர்னல் பெனிஃபிட்ஸ். டாக்டர், இப்போ அன்வான்ட் ஹேர்லாம் இருக்கு இல்லையா, அது ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய ஆட்லேயுமே நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெயின்ஃபுல்லாக தான் இருக்கு இல்லையா? ஸோ அதை தாண்டி நம்ம கிளினிக்கில் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்ருக்கீங்க?
நம்ம கிளினிக்ல we are providing a painless procedure called as laser hair reduction. ஸோ இதில் வந்துட்டு இட்ஸ் நாட் லைக் வேக்சிங். இப்போ நிறைய பேர் வேக்சிங் த்ரெட்டிங் பண்ணுறாங்க, பட் அது பண்ணதுக்கப்புறம் தெர் இஸ் லாட் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் அண்ட் இன்ஃபெக்ஷன். ஸோ அது வச்சு வராங்க. ஸோ வி டோன்ட் ஹாவ் டு லைக் அந்த பெயின்ஃபுல் ப்ரொசீஜரை எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. வி கேன் கோ ஃபார் அ லேசர் அண்ட் விச் இஸ் ரியலி வெரி சேஃப். ஸோ நம்ம ப்ராப்பராக இருக்கிற வேவ் லென்த் அண்ட் ஆல் பல்ஸ் வித் எல்லாமே வச்சு தான் பண்ணுறோம். அண்ட் இட்ஸ் ரியலி பெயின்லெஸ். அண்ட் இது ஒரு செஷன் எடுக்கும்போது திக்காக இருக்கிற ஹேர்ஸ் ஆஃப்டர் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம், லெட்ஸ் சே ஒரு 5 or 6 செஷன்ஸ், இட் பிகம்ஸ் வெரி ஃபைனர். ஸோ ஒரு பர்சனோட ஹேர் க்ரோத் பொறுத்து இருக்கும். சில பேருக்கு வந்து கம்மியாக இருக்கும் ஹேர், ஸோ அவங்களுக்கு வந்து வெரி மினிமல் நம்பர் ஆஃப் செஷன்ஸ் வில் பி ரிக்வயர்ட். சில பேருக்கு வந்து நிறைய தேவைப்படும் செஷன்ஸ், பிகாஸ் த ஹேர் க்ரோத் சைக்கிள் இஸ் ரியலி ஃபாஸ்டர். ஸோ அதனால அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் இட் இஸ் ரியலி சேஃப் அண்ட் பெயின்லெஸ். ஸோ ஈவன் அவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்தால் கூட ஃபார் அ லாங்கர் டைம் திஸ் இஸ் ரியலி குட் கம்பேரிங் வேக்சிங் ஆர் ஷேவிங். இந்த ஹேர் ரிமூவலுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த டைனி ரெட் டாட்ஸ், ஸோ இதை நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் இது எதனால் வருது? டைனி ரெட் டாட்ஸ் வந்துட்டு வேக்சிங் பண்ணும்போது வரும். வி கால் இட் ஸ்ட்ராபெரி டாட்ஸ், ஸ்ட்ராபெரி லெக்ஸ்லாம் சொல்லுவோம். அது வந்து ரொம்ப ரெட்டிஷாக இருக்கும். அது வந்து வேக்சிங், அதோட ஃப்ரிக்ஷனால தான் அது வருது நிறைய பேருக்கு. ஸோ அது வேக்சிங் பண்ணாமல் இருந்தாலே தட் வில் நாட் கம். லேசரில் வந்து we are not doing that. ஸோ டேரெக்டாக we will just take out the hairs and then we are doing this laser, இந்த மெஷின் வச்சு பண்ணுறோம். ஸோ அதனால அந்த ரொம்ப ஹீட்டும் தெரியாது, ஸோ அந்த பெயினும் தெரியாது. இது ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். டாக்டர், இப்போ நிறைய பேருக்கு இந்த ஜா லைன் வந்து நம்ம ஃபேஸில் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும், அது சரியில்லாமல் இருக்கும். அதுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க? ஜா லைனுக்கு ரொம்ப டிஃபைன் பண்ணோம்னா நம்ம வந்து டெர்மல் ஃபில்லர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் பேசிக்லி ஹைலூரானிக் ஆசிட் காம்பினேஷனில் வருது. ஸோ அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இன்ஜெக்ட் பண்ணும்போது கிளைண்ட்டுக்கு எப்படி வேணுமோ அந்த கான்டூருக்கு நம்ம கொண்டு வர முடியும் த்ரூ திஸ் டெர்மல் ஃபில்லர்ஸ். ஸோ ஜா லைனாக இருக்கட்டும், ஸ்மைல் கரெக்ஷனாக இருக்கட்டும், கொஞ்சம் லிப்பில் வந்துட்டு லிப் ஃபில்லர்ஸ்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ப்ளம்பி லிப்ஸ் வேணும், கொஞ்சம் திக்காக வேணும், ஷார்ட்டர் லிப்ஸ் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அந்த பீப்புளுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபில்லர்ஸ் கொடுக்க முடியும். இந்த லிப் ஃபில்லிங் வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள தாண்டி இங்கே நார்மல் பீப்புளெலாம் வந்து பண்ணுறாங்களா? இது எந்த மாதிரி கொண்டு போயிட்டுருக்கீங்க இங்கே நீங்கள்? முன்னாடி செலிப்ரிட்டிஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் நவ் இட் ஹாஸ் பிகம் வெரி காமன். இப்போ நிறைய வந்து இங்கே இருக்கிற மாதிரி ஸ்கின் கிளினிக்ஸ்லலாம் நிறைய நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபில்லர்ஸ், பொட்டாக்ஸ், ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் நவ் இன் ட்ரெண்ட் சொல்ல போனால். ஸோ தேட் அண்ட் அலாங் வித் மைக்ரோ ப்ளீடிங் சொல்லுவாங்க, மைக்ரோ பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஆல் தீஸ் ஆர் லைக் வெரி காமன் நவ் டேஸ். இட்ஸ் நாட் லைக் ரொம்ப வந்து செலிப்ரிட்டிஸ் மட்டும் பண்ணுற மாதிரி இல்லாமல் இட் இஸ் வெரி காமன் ஹியர் ஆல்சோ. ஸோ நிறைய பேர் இப்போ தே ஆர் கெட்டிங் இட் டன் ஃபார் த ஸ்மைல் லைன், லெட்ஸ் இங்கே வந்து க்ரூக்ஸ் ஃபீட் சொல்லுவாங்க, கண்ணு பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்மால் விரிங்கிள்ஸ், அதுக்கெல்லாம் வந்து வில் கிவ் பொட்டாக்ஸ். ஸோ தட் வில் ஒர்க் அரவுண்ட் ஃபார் 3 to 6 months பீரியட் அண்ட் ஃபில்லர்ஸ் வில் ஒர்க் அரவுண்ட் 1 year. ஸோ அதுக்கப்புறம் இட்ஸ் நாட் லைக் அ பெர்மனெண்ட். ஸோ நீங்கள் வந்து யூ கேன் ஜஸ்ட் கெட் இட் டன். ஓகே. ஸோ இட்ஸ் நாட் லைக் ஒன் டைம் யூ கெட்டிங் இட் டன் தென் யூ ஹாவ் டு லைக் டூ இட். இட் இஸ் லைக் தென் அண்ட் தென் யூ கெட்டிங் இட் டன், தட்ஸ் ஆல். ஸோ இட்ஸ் அண்ட் வெரி சேஃப் ஆல்சோ அண்ட் இட்ஸ் பெயின்லெஸ் ஆல்சோ. இந்த லிப் வந்து நிறைய பேருக்கு டார்க்காக இருக்கும். அவங்களுக்கு ஸ்மோக்கிங் இந்த மாதிரியான எந்த ஒரு பழக்கமும் இருக்காது, பட் வந்து டார்க்காக இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்குது? லிப் டார்க்காக இருக்கும்போது we can suggest them lip pigmentation. ஸோ தட் இஸ் ஆல்சோ லைக் நம்ம இப்போ ஐப்ரோஸ்க்கு பண்ணுறோம் இல்லையா, பிளாக் இங்க் வச்சு பண்ணுற மாதிரி we are having பர்டிகுலர் அவங்களோட ஷேடுக்கு மேட்ச் பண்ணிவிட்டு we can give that கலர். எந்த கலர் அவங்களுக்கு வந்து வேணுமோ அந்த கலருக்கு நம்ம கொடுக்கும். லிப் பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ இட் வில் டேக் அரவுண்ட் 2 to 3 செஷன்ஸ். ஒரு செஷனில் நம்ம அதை பண்ணி முடிக்க முடியாது. இட் வில் டேக் 2 to 3 செஷன்ஸ் அண்ட் அலாங் வித் தட் we have to refill it. ஒரு 1 year இல்லை 2 years கழிச்சு வந்து ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் த கலர் வி கேன் மெயின்டைன் த கலர் வாட் தே வாண்ட். டாக்டர், இப்போ இந்த மைக்ரோ ப்ளீடிங் அப்படிங்கிற விஷயம் வந்து நிறையவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அது எந்த மாதிரி எங்களுக்கு சொல்கிறீங்களா? மைக்ரோ ப்ளீடிங் இப்போ நிறைய பேர் ஏன் ஆப் பண்ணுறாங்கன்னா, நிறைய ஐப்ரோஸ்லாம் பண்ணுவாங்க, பட் தேர் நாட் கெட்டிங் அ ப்ராப்பர் ஷேப். ஸோ அதனால அந்த ப்ராப்பர் ஷேப் வேணும், இல்லை ரொம்ப கொஞ்சம் பிளாக்காக வேணும். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த கலர். இட் வில் நாட் பி லைக் பிளாக் ப்ரௌன், ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஹேர்ஸும் கம்மியாக இருக்கும் ஐப்ரோஸில். ஸோ அந்த மாதிரி பீப்புள் they are suggesting like we suggest them and they wanted to get it done. ஸோ பேசிக்லி தட் இஸ் ஆல்சோ லைக் லிப் பிக்மெண்டேஷன் மாதிரி தான் 2 to 3 செஷன்ஸ் தேவைப்படும். ஸோ நம்ம வந்து ட்ரா பண்ணி வில் ஆஸ்க் த கிளைண்ட் உங்களுக்கு ஓகேவா, இல்லை அவங்க எப்படி வேணும்னு கேட்குறாங்களோ அதே மாதிரி we can give them that particular shape. இப்போ இதை ஒரு 2-3 டைம் பண்ணதுக்கப்புறமா அகைன் நம்ம பண்ண வேண்டியது இல்லையா? அது ஃபுல் பெர்மனெண்ட்? Yes, it is almost permanent. பட் ஒரு வேளை ரொம்ப
வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் பண்ணணும்னா they can get it refilled. இல்லைனா it can be அந்த ஒரு கலர் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுற கலர் அதுக்கப்புறமா இருக்காது, கொஞ்சம் டல் ஆகும். But it's fine, you can just get it refilled. Let it be eyebrows, let it be for the lip. Only a refill is needed. You don't have to redo it. டாக்டர் இப்போ வரைக்குமே நம்ம நிறைய ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே பீப்புள் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க? இன்னும் நம்ம கிளினிக்கில் இட்ஸ் கம்ப்ளீட்லி அஃபோர்டபுள். ஸோ அவங்களோட இது பட்ஜெட் பொறுத்து தான் we are telling the price also. So if they are not able to afford also, அதுக்கேற்ற மாதிரி we are giving them services. So it's completely affordable. நினைக்கிற மாதிரி ஒரு ப்ரொசீஜருமே வந்து ரொம்ப காஸ்ட்லி கிடையாது. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டாக இருக்கட்டும், it is very affordable here. So they can just get their services done here. டாக்டர் நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தீங்க டோனர்லேருந்து தான் எடுத்த ஹேரை வந்து நீங்கள் மற்ற ஹேர் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ டோனர்லேயே நமக்கு வந்து ஹேர் வந்து ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அளவுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை பண்ணிட்டுருக்கீங்க? எஸ், நீங்கள் சொன்ன மாதிரி தான் டோனர் ஏரியா இருந்தால் தான் நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியும். ஒருவேளை டோனர் ஏரியா இல்லை ரொம்ப வீக்காக இருக்குது, நமக்கு தேவையான ஃபாலிக்கல்ஸ் அதுலேருந்து எடுக்க முடியல, கிராஃப்ஸ் எடுக்க முடியலன்னா we are having another option called as cosmetic hair system. ஸோ அது புரிகிற மாதிரி சொன்னால் நம்ம நேச்சுரல் ஹேர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு விக் மாதிரி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ அவங்களுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் தேவையோ, இல்லை எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் தான் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்பான் த கிளைண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் we can customize it. So that is cosmetic hair system and this will come around ஒரு 1 year மேக்ஸிமம் போனால் ஒரு 1 year வரைக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை மாற்றுற மாதிரி இருக்கும். அண்ட் திஸ் இஸ் ரியலி ஸ்வெட் ப்ரூஃப். ஸோ அதனால் வந்து ஸ்வெட்டை அது வந்து எடுத்துக்கும். ஸோ அதை யூ டோன்ட் ஹாவ் டு வரி அட் ஆல். பட் மந்த்லி யூ வில் ஹாவ் டு கெட் அ சர்வீஸ் டன் for this. So if you're not having a donor area, the only option is going to be cosmetic hair system. டாக்டர் இப்போ இந்த ஹேராக இருக்கட்டும் ஸ்கின்னாக இருக்கட்டும் இந்த மாதிரியான கிளினிக்கில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஓடி தேட்டர். மற்ற இடங்களில் நான் சர்ச் பண்ண வரைக்குமே மற்ற கிளினிக்லலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எஃப்ஐ கிளினிக்கில் எப்படி இருக்காது? மற்ற இடத்துல நீங்கள் சொன்ன மாதிரி வேறு ஓடி செட்டப்போ இல்லை அதை வந்து சர்ச் பண்ணி புக் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம கிட்ட we are having our own OT setup. So once the client is coming, they want to get a hair transplantation done, we'll completely take care of it. So வெளியில் எங்கேயும் போகாமல் நம்மளே வந்து ஃபுல்லாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். So we'll be having our surgeons coming to perform and they'll come along with the OT nurses will be there and we'll be doing a hair transplantation in our own clinic. So from the first to last எல்லாமே நம்ம கிளினிக்கில் தான் நடக்கும். We are not going anywhere. We are not hiring any OTs anywhere. இப்போ நம்ம அதை விசிட் பண்ணலாமா, பார்க்கலாமா? டாக்டர் ஓடி தியேட்டரில் எக்கச்சக்கமான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. இங்கே நீங்கள் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஓடியில் பேசிக்காக நம்ம வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் பண்ணுறோம். மற்ற ப்ரொசீஜர்ஸ்க்கு we are having other rooms, but பேசிக்காக OT is for hair transplantation. So once the client is coming, we'll make the patient lie down and first வந்து anesthesia கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு then we'll start the procedure. And moreover it will just get over in some time. ரொம்ப நேரம் எடுக்காது சொல்ல போனால். டாக்டர் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் எடுக்க வரும்போதே வந்து எப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரீட்மெண்ட்லாம் ஒரு 2-3 டேஸ்னாச்சும் எடுக்கும் இல்லையா? இப்போ அவுட் சைடில் இருந்து வர பேஷண்ட் எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க? இங்கே எத்தனை நாள் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? நம்மக்கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் வந்து ஃபாரின் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ பேசிக்லி they'll come to India, get it done and they go. யூஸ்வலாக foreigners and apart from that பெங்களூர், டெல்லி அந்த சிட்டிஸ்லேருந்து கூட வராங்க. இது வந்து 1 day ப்ரொசீஜர் தான். இங்கே ஒன் டேல தான் we are doing it. ரொம்ப வந்து 2 days 3 days 4 days வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஸ்டே பண்ணி இட்ஸ் a difficult task for them as well. ஓகே. ஸோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணுறது இல்லை. 1 dayலேயே முடிஞ்சிடும். We are starting early in the morning and we'll complete by evening. மேக்ஸிமம் ஒரு 6 or 7க்குள்ளே முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் பேஷண்ட்டுக்கு then and there we'll be giving food. let's say morning breakfast, lunch எல்லாமே வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் along with that then and then we'll give the patient rest so that they don't feel ரொம்ப ஹெக்டிக்காக வந்து அவங்க ஃபீல் பண்ணக்கூடாதுன்னா then and there we give them rest. ஓகே, இந்த லேசர் மிஷின் பற்றி நம்ம பார்க்கலாமா? எஸ் ஷூர். டாக்டர் இப்போ லேசர் அப்படின்னு சொன்னோடனே என் மைண்டுக்கே ஃபஸ்ட்டு வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்னிங் சென்சேஷனா. இங்கே எப்படி இங்கேயும் அப்படி தான் இருக்குமா, இல்லை ஆக்சுவலி அதை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. இங்கே எப்படி பண்ணிட்டுருக்கீங்க? நமக்கு we are using Alma Soprano Titanium சொல்லிட்டு இந்த மெஷின் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் a US imported machine and also நீங்கள் சொன்ன மாதிரி it is completely not painless at all. ஸோ இந்த டிப்பு பார்த்தீங்கன்னா இட்ஸ் a cooling tip. ஓகே, ஸோ நம்ம பண்ணி பார்க்கலாம் இப்போது. ஓகே, காட்டுங்க. உங்களுக்கு தெரியுதா? யா, உங்களுக்கு ஹீட் தெரியுதா? ஹீட்டே இல்லையே இதில், சுத்தமாக ஹீட் இருக்காது. அண்ட் ஆல்சோ கூலிங் டிப்னால கூலிங்காக தான் உங்களுக்கு இருக்கும். கம்ப்ளீட்லி அந்த ப்ரொசீஜர் த்ரூ அவுட்டுமே வந்துட்டு கூலிங் டிப் யூஸ் பண்ணுறதுனால கம்ப்ளீட்டாக கூலிங்காக தான் இருக்கும். அண்ட் நீங்கள் கேட்ட மாதிரி இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஃப், பெயின்லெஸ்.
ஸோ அந்த ஹீட் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ நீங்கள் எத்தனை செஷன்ஸ் எடுத்தீங்கன்னா கூட ஈவன் இஃப் இட் இஸ் ஃபுல் பாடி லேசர் ஆல்சோ ஹீட் சுத்தமாக தெரியாது. ஸோ அக்கார்டிங்லி நம்ம அதை செட் பண்ணிட்டு தான் நம்ம கிளைண்ட்ஸ்க்கு எல்லாமே பண்ணுறோம். டாக்டர், ஹேர் பற்றியாக இருக்கட்டும், ஸ்கின் பற்றியாக இருக்கட்டும், நிறைய கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ரொம்பவுமே சூப்பராக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச்.